அவித்த முட்டை, ஆஃப் பாயில், ஆம்லெட், பொடிமாஸ் என முட்டைகளை விதவிதமாக உண்ண விரும்புவோரை சற்று அதிர வைத்திருக்கிறது யூடியூபர் ஒருவர் வெளியிட்ட காணொளி. மக்கள் அன்றாடம் உண்ணும் முட்டைகளில் மனித ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளின் எச்சங்கள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நைட்ரோஃபியூரான் கோழி, பன்றி, இறால் போன்ற உணவுக்காக வளர்க்கப்படும் உயிரினங்களுக்கு வழங்கப்படும் ஆன்டிபயோட்டிக் மருந்து இது. இந்த வேதிப்பொருட்களின் துகள்கள் முட்டையில் இருப்பதாக கர்நாடகாவைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. நைட்ரோஃபியூரான் எச்சங்கள் கொண்ட முட்டைகளை உண்டால் அவை உடலில் நீண்ட நாட்கள் தங்கி புற்று, மரபணு சேதம் உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் தெரியவந்தது. கர்நாடகாவைச் சேர்ந்த எகோஸ் எனும் நிறுவனத்தின் முட்டைகளில் இந்த வேதிப்பொருட்கள் இருப்பதாக ஆய்வு நடத்திய தரவுகளோடு யூடியூபர் வெளியிட்ட வீடியோ அம்மாநில சுகாதாரத்துறைக்கு அலாரம் அடித்தது. இந்த அதிர்ச்சி தகவலை தொடர்ந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நாட்டின் மூலை முடுக்குகளில் இருந்தும் சந்தைப்படுத்தப்படும் அனைத்து பிராண்டட் மற்றும் பிராண்ட் அல்லாத முட்டைகளையும் சேகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த முட்டை மாதிரிகள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட நைட்ரோஃபியூரான்ஸ் எச்சங்கள் இருக்கிறதா என சோதிக்க பிரத்யேக ஆய்வகங்களுக்கு விரைந்து அனுப்பப்பட்டுள்ளன. தமிழகத்திலும் சந்தேக ரேடாருக்குள் சிக்கிய நிறுவனங்களின் முட்டைகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனிடையே இந்த பிரச்சினை குறித்து பேசியுள்ள கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் 124 முட்டை மாதிரிகளை சோதித்ததில் 123 முட்டைகள் தரமாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். எனினும் சோதனைகள் தொடர்கின்றன என கூறிய அவர் 5 நாட்களில் ஆய்வு முடிவுகள் தெரியவரும் என்றும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் கூறினார்.